அண்மைச் செய்தி சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து உத்தரவு பிறப்பித்ததில் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இல்லை என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகர காவல் ஆணையர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தொடர் குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடுக்கவே குண்டர் சட்டத்தில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, அந்த வழக்கு குறித்த முழுமையான விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம். யூடியூபர் சவுக் சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்து அவரது தாய் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவுக்கு சென்னை மாநகர காவல் ஆணையர் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் பதில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த பதில் மனுவில் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து பிறப்பித்த உத்தரவை அறிவுரை கழகத்தின் ஆய்வுக்கு தமிழக அரசு அனுப்பி வைத்துள்ளது என்றும், அறிவுரை கழகத்தை அணுகாமல் உயர் நீதிமன்றத்தை அணுகியுள்ளதால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கரை நீதிமன்றங்களுக்கு அழைத்து வரும்போது பல தரப்பினரும் அவருக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டதாகவும், ஆவணங்கள் ஆதாரங்களை ஆய்வு செய்த பிறகுதான் சவுக்கு சங்கர் தொடர் குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடுக்கும் நோக்கில்தான் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக அந்த பதில் மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து உத்தரவு பிறப்பித்ததில் எந்த ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியும் இல்லை என்றும், ஒரு வழக்கில் ஜாமீன் பெற்றுவிட்ட அவர் மற்ற வழக்குகளிலும் ஜாமீன் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்ததாலும் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்துவதை தடுக்கும் விதத்தில்தான் குண்டர் சட்டத்தில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும், அதற்கு அரசுக்கும் அதிகாரம் உள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து பிறப்பித்த உத்தரவின் முழு ஆவணங்களும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் சவுக்கு சங்கருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும், சிறையில் அவருக்கு காயம் ஏற்படுத்த சிறைத்துறையினருக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை எனவும் அந்த பதில் மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. அரசு விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கிருஷ்ணா.